நான் தலைவரா இருக்கும் போதே ஒண்ணு சொன்னேன், கமலஹாசன் உரையை படிக்க வேண்டும் என்றால் அது கோனார் உரை வேண்டும். நாம கோனார் உரை வச்சுதான் தெளிவுரை படிச்சா மட்டும்தான் அவரோட அறிக்கையும் சரி பேச்சும் சரி பேச முடியும். என்ன பேசினாருப்பா? எதுவுமே காதுல ஊனாரே தவிர என்ன காதுல விழுந்தது? எந்த இதுவும் மொழி புரியவே இல்லை. சரி புரிஞ்சதுன்னா கூட நமக்கு புரியலன்றது ஒண்ணு. அவர் பெரியார் சொன்னத நிர்மலா மேடம் சொன்னதாக சொல்லி எவ்வளவு அதை வேற பாராட்டு வேற, பெரியாரின் தம்பிகள் பெரியாரின் வழித்தோன்றல்னு சொல்றவங்க வேற பெரியார் சொன்னதான் அவரு கிண்டல் பண்றாருன்னு தெரியாம ஆக தக்க பதிலடி கொடுத்தாரு. எங்க பதிலடி கொடுத்தாரு? பெரியாருக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ் பிச்சை வாங்கும் மொழி அல்ல என்று பதிலடி கொடுத்தால் அது பெரியாருக்கு பதில் கொடுக்க தெரியாம பெரியார் பக்தர்கள் எல்லாம் கை தட்டிட்டு உட்கார்ந்துருக்கா. அப்ப பெரியார் என்ன சொன்னாலும் இங்க பக்தர்களுக்கே தெரியல. பக்தர்கள் வார்த்தையை சொல்லக்கூடாது, ஏன்னா பக்தர்கள் எங்களோட வார்த்தை, அவங்களுக்கே தெரியல. இன்னொன்று, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நெடுநாள் இருந்து விடலாம் என்று கனவு காணாதீர்கள். யார சொல்றீங்க? 2026 தேர்தல் எங்க வருது? ஸ்டாலின் பார்த்துக்கிட்டே இருந்தவருக்கு அதிர்ச்சி ஆயிட்டோம். ஐயோ, இவரை நம்மளை பாராட்டுறதுக்கு அனுப்புனா யாரும் ஆட்சி அதிகாரத்தில் அதிக நாட்கள் இருந்து விட முடியாது, நமக்கே வேட்டு வைக்கிறாரு நினைச்சதுதான் என்னன்னே தெரியாம. அதாவது திமுக சில தப்புகள் செய்யுங்க, மன்னிக்க முடியாத தப்பு செய்யும். அதுல கமலஹாசன் அங்க அனுப்புறது மிகப்பெரிய தப்பு. நடிக்கிறவரு அங்க நடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே. அங்க போய் வசனம் பேசுறேன், அங்க போய் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாத வசனங்களை தப்பு தப்பாக பேசி கைத்தட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்க போய் டிராமா போட்டுட்டு இருக்காருங்க. தமிழ்நாடு தலை குனிந்து கொண்டிருக்கிறது. இவர்களை போன்றவர்கள் எல்லாம் பெரிய பெரிய அறிஞர் அண்ணா போன்றவர்கள், காமராஜர் போன்றவர்கள், அவர்கள் எல்லாம் இருந்த ஒரு பாராளுமன்றம் இவங்களை அனுப்பி இன்னைக்கு கேலி கூத்தாக கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.